மாமா இந்தாங்க காஃபி. டேய் குமார், மாமா என்னடா வந்ததுலேருந்து உங்கள் அக்காவை கண்ணில் கூட காட்டல? உங்களுக்கு தான் கண்ணே தெரியாதே மாமா, உங்கள் கண்ணில் காட்டி என்ன பிரயோஜனம்? டேய் மக்கு மச்சான், உங்கள் அக்கா கிட்ட பேசாமல் பேசணும்னு சொல்கிறேன்டா, புரியலையா? நீங்கள் ஏன் சொல்லாமல் சொல்கிறீங்க? அதை நீங்கள் நேர்லேயே போய் சொல்லாமே. என்னடா கலாய்க்கிறியா? இல்லை மாமா, யோசிக்கிறேன். என்னடா யோசிக்கிற? இல்லை, உங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால் அக்காவை பார்க்க முடியாது. அக்காவுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, அதனால் உங்ககிட்ட பேச முடியாது. நீங்கள் 2 பேரும் பேசி என்னதான் பண்ண போறீங்கன்னு யோசிக்கிறேன். டேய் அதான்டா லவ். யார் பேசுறது புரியலனாலும் மாமா பேசுறது மட்டும் உங்கள் அக்காவுக்கு புரியும். எனக்கு கண்ணு தெரியலனாலும் அவள் எப்படி இருப்பா, எந்த நிலமையில இருக்கா, அவளுக்கு பசிக்குதா, சிரிக்கிறாளா, இல்லை மனசுக்குள்ளே அழுவுறாளா, எல்லாமே எனக்கு மட்டும்தானே தெரியும். இதெல்லாம் தெரியணும்னா உங்கள் அக்கா கிட்ட நான் பேசணும்டா. போய் கூட்டிட்டு வா. நேற்று நைட்டு நீங்கள் பேசலையா? டேய் அவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டா, பேச முடியல. ஆமா, என்ன ஒரு சின்ன உதவி கேட்டா இத்தனை கேள்வி கேட்குற? நீ பெரிய பையனா அவரையே உனக்கு ஒரு பைக் வாங்கி தரலான்னு நினைச்சேன். மாமா நிஜமாவா? டேய் நான் சும்மா சொல்லுவேனா? பைக்குக்காக இல்லை, அக்கா பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு சொன்னீங்க பாரு, அதுக்காக தான் நான் அக்காவை கூப்பிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். மாமா இந்தாங்க ஆப்பிள். இதை காட்டினதால தான் செல்வி அக்கா வந்துச்சு, நீங்களும் இதை காட்டியே பேசுங்க. மாமா பைக் ஞாபகம் இருக்கட்டும். செல்வி, செல்வி உட்காரு செல்வி. ஆப்பிள். இந்தா. ஆப்பிள் சாப்பிடு செல்வி. என்ன சாப்பிட்டியா? ஆப்பிள். இந்தா, மீதி ஆப்பிள் ஃபுல்லா நீயே சாப்பிடு. ஆப்பிள். உனக்கு ஒன்று தெரியுமா செல்வி? உலகம் உருவானதே இப்படிதான். ஏவாள் கடிச்ச ஆப்பிள ஆதாம் சாப்பிட்டான். அப்புறம்தான் அவங்க புருஷன் பொண்டாட்டியாவே ஆனாங்க. அங்கேயும் ஆப்பிள் தான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வச்சது, இங்கேயும் ஆப்பிள் தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்க போகுது. என் பொண்டாட்டி கடிச்ச ஆப்பிள் ஆச்சு, எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆப்பிள் மட்டும் இல்லை செல்வி, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு தான். எனக்கு சிரிப்பா வருது செல்வி. ஏன் தெரியுமா? நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை நினைக்கும் போது இப்ப உன்னை பாத்துக்கவா இல்ல நம்ம குழந்தைய பாத்துக்கவா? ஒன்னு சொல்லவா? அடுத்து வர 5 வருஷமும் நான் எந்த வேலைக்கும் போறதா இல்ல. வீட்டோட உன் புருஷனா நம்ம குழந்தைக்கு அப்பாவா மட்டும் இருக்க போறேன். ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்ன புரிஞ்சுதா?